நாம் சிந்தனைக்காக அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 18 23வது வசனம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனங்கள் 18 23 வசனங்கள். 164வது பக்கம், 164வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனங்கள் 18 23 வாசிக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இறைபாதரின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திருந்தி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறித்தீர் காலமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான் என்பதே இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் பேதுருவினுடைய ஒரு முக்கியமான பிரசங்கம். யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படிப்பட்ட மீட்பராக இரட்சகராக அனுப்பினார், கிறிஸ்து எவ்வளவு பெரிய ஆண்டவராக இருக்கிறான்னு சொல்லி விளக்கப்படுத்துறார். அதுல ரொம்ப சிறப்பா அந்த 18 23 வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்றார். கிறிஸ்து ஒருத்தர் தான் அவர்கள் கொடுக்கப்பட்ட நித்திய மேன்மையான தீர்க்கதரிசி என்பதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் பணியை புதிய ஏற்பாடோ பழைய ஏற்பாடோ இரட்சகர் ஆண்டவர் மேசியா என்று சொல்லும் பொழுது இயேசுவினுடைய 3 பிரதான பணியை சொல்லும். ஏன் அவர் இந்த உலகத்துக்கு இயேசு அனுப்பினார், அவர் ஏன் ஆதாமை உருவாக்கினார், அவர் ஏன் இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கினார், அவர் ஏன் நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை உருவாக்கினார் சொன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக, இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் மகிமைக்காக அதை செஞ்சார். இயேசு எப்படி இரட்சகரா ஆண்டவரா இருக்கான்னு சொன்னா அவர் 3 பணிகள் மூலமா தான் தன்னை இரட்சகரா ஆண்டவரா வேதம் வெளிப்படுது. அந்த 3 பணியில மிக முக்கியமான பணி தீர்க்க தரிசன பணி. இயேசு தீர்க்கதரிசி, இயேசு ஆசாரியன், இயேசு ராஜா. ஒரு 3 வாக்குகளை தான் நம்ம பார்க்க போறோம். இயேசுவினுடைய ரட்சிப்பின் பணியில அவர் கொடுக்கப்பட்ட அலுவல், ஆபீசர்ஸ் ஆஃப் த மெசாயான்னு சொல்லி சொல்லுவாங்க. இரட்சகரின் 3 பிரதான பணி. இப்ப அதுல பிரதானமா நம்ம இன்றைக்கு அவருடைய ஆசாரிய பணியினுடைய அவசியத்தை பார்க்க போறோம். தீர்க்கதரிசியினுடைய அவசியத்தை பார்க்க போறோம். இந்த வாசிக்கப்பட்ட வசனம் அதான் சொல்றது. அவர் மோசையை போல 22வது வசனம், மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரன் எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்கள். வனாந்தரத்தை அழைச்சிட்டு வரும்பொழுது மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றான், என்ன போல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்பட போகிறார். இதுதான் நீங்க ஆதியாகமத்துல அடிப்படையா பார்க்க வேண்டிய விஷயம். என்னன்னா ஆதாம் தீர்க்கதரிசியா ராஜாவா ஆசாரியனா தான் பணி செய்ய அழைக்கப்படுகிறார். ஏற்கனவே ஆதியாகமத்தை நம்ம சிந்திக்கும் பொழுது அதை பார்த்தோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல தேவன் அவனுக்கு எல்லா படைப்பையும் அவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அவனை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவாக கொடுக்கிறார். அவனுக்கு ராஜரீக பணி அங்க முதலாவது கொடுக்கப்படும். அவனுக்கு அதிகாரம், சகல படைப்புகளையும் நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த பணியை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் நீ வைத்துக்கொள். அந்த தோட்டத்தை சுத்தப்படுத்தி அது அழியாம பாதுகாக்கணும். அது ஆசாரிய பணி. ஏதேன் தோட்டம் என்பது அவன் ஆராதிக்கக்கூடிய இடம், கடவுள் அவன் சஞ்சரிக்கக்கூடிய இடம், கடவுள் அவன் ஐக்கியப்படக்கூடிய இடம், கடவுளுக்காக ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் ஏதேன் தோட்டம். அதை அவை பரிசுத்தமாக பாதுகாக்கக்கூடிய ஆசாரிய பணியாக செய்யும். 3வதா தேவன் அவனுக்கு அங்க அந்த தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் ஜீவ விருட்சத்தின் கனியையும் குறித்து அதை புசிக்க கூடாது, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவன் வாழ வேண்டும் என்கிற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்து அவனை ஒரு தீர்க்கதரிசியாக நியமிக்கிறார். கடவுளுடைய அந்த கட்டளைகளையும் அந்த வார்த்தைகளையும்
அவருடைய சந்ததிக்கும், சொல்லப்போனால் அவனுடைய மனைவிக்கும். ஏன்னா ஆண்டவர் அந்த கட்டளை கொடுக்கும்போது ஏவாள் இல்லை, பிரதானமாக ஏவாளுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லி ஏவாள் மூலமாக வரக்கூடிய தனது சந்ததிக்கு தேவனது கற்பனைகளை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியாக அவன் இருக்க வேண்டும். இந்த 3 பணியும் ஆண்டவர் ஆதாம் கையில கொடுத்தார். ஆதாம் தேவனுக்கு மகிமைக்காக வாழணும்னு சொன்னா இந்த 3 பணியை ஒழுங்கா செய்யணும். அவன் ராஜாவா, ஆசாரியனா, தீர்க்கதரிசியா அந்த பணியை செய்யணும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆதாம் இந்த 3 பணியிலும் எப்படி தோத்து போனான்னு சொல்லுவோம். அவன் தீர்க்கதரிசியா எப்படி தோத்தான், அவன் ஆசாரியனா எப்படி தோத்தான், அவன் ராஜாவா எப்படி தோத்தான் அப்படின்னு தான் நமக்கு சொல்றோம். பிரதானம் ரொம்ப சிறப்பா முதலாவது அவன் தோற்று போன பணி என்பது தீர்க்க தரிசன பணியில தான் அவன் தோற்று போவான். 3ஆவது அதிகாரத்துல பிசாசு ஆதாமினுடைய ஆசாரிய பணியை வீழ்த்துறதுக்கு முன்னாடி, அவனுடைய அதிகாரத்தை வீழ்த்துறதுக்கு முன்னாடி, அவனுடைய தீர்க்க தரிசன பணியில கடவுளுடைய வார்த்தையில ஒரு தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட முதல் அடிப்படையான வேலை என்னன்னா, கடவுளுடைய சட்டங்களையும் வழிகளையும் மக்களுக்கு கருத்தாய் போதிக்கணும். கடவுளுடைய வழிகளுக்கு நேராக மக்களை வழி நடத்தணும். கடவுளுடைய வார்த்தையை சொல்லி மக்களை கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கிறான் தீர்க்கதரிசியுடைய பிரதான பணி. ஆதாம் அதை அசட்டையா செஞ்சான், அதை எவ்வளவு சரியில்லாம செஞ்சான்றதான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும். 3ஆம் அதிகாரத்துல பிசாசு முதல்ல ஆதாமினுடைய மிகப்பெரிய பணியான தீர்க்கதரிசிய பணியை உடைத்து போடுவதற்கு ஏவாள கருவியா பயன்படுத்துறான். இப்ப ஏவாள் இடத்துல அங்க பிரதான வேலை என்னது, அவருடைய இருதயத்துல ஏற்கனவே ஆதாம் கடவுள் தனக்கு சொல்லிய எல்லா வழிமுறைகளும் ஏவாளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான். ஏன்னா ஏவாள் இல்ல, முதல்ல இல்ல, ஆதாம் தான் இருக்கிறான். இந்த 3 பணியை கொடுக்கும்போது ஏவாள் இல்லை, 3 பணியும் ஆதாம் கடவுளுடைய கரத்துல பெற்றுக்கொள்கிறான். அதை அவன் ஏவாளுக்கு சொல்லி கொடுக்குறான். நீ நானும் இந்த படைப்பு ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களா இருக்கிறோம், நீ நானும் ஆசாரிய பணியா இருக்கிறோம், நீ நானும் கடவுளுடைய வார்த்தையை பாதுகாக்கக்கூடிய தீர்க்க தரிசன பணியில இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தைக்கு வெளியே வரக்கூடிய எல்லாமே போலி போதனை, கடவுளுடைய வார்த்தைக்கு வெளியே நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே ஆபத்தானதுன்ற எல்லா செய்திகளையும் ஒரு தீர்க்க தரிசியா, பூரண தீர்க்கதரிசி ஆதாம் ஏவாளுக்கு சொல்லியிருக்கிறான். அத ஏவாள் எப்படி மீறினா, அதனாலதான் பிசாசு முதல்ல நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? கடவுளுடைய வார்த்தையில பிரதானமாக அவர்களை விட்டு பிரிச்சு போடணும். கடவுளுடைய ஆராதனை அல்ல, கடவுள் கொடுத்த அதிகாரத்தில் அல்ல, தேவனது வார்த்தை அவருடைய இருதயத்துல, தேவனது பலிகள்ல, தேவனது கட்டளைகள்ல அவர்கள் நிற்பதிலும் பயணிப்பதிலும் தான் அவங்க அசைச்சு போடணுன்றதான் முதல் வேலை. இப்ப ஏவாள் ஒரு தீர்க்கதரிசியா, தீர்க்கதரிசியின் மனைவியா இருந்தான்னு சொன்னா, இந்த முதல் கேள்வி அவர்களுடைய பணியை தேவன் அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய உன்னதமான பணிக்கு களங்கம் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. கடவுளுடைய வார்த்தைக்கு வழிகளுக்கு விரோதமாக ஒரு செய்தி வருகிறது. கடவுளுடைய கட்டளையை முற்றிலுமாக அழித்து போடக்கூடிய ஒரு செய்தி வரும் பொழுது ஏவாள் முதலாவது தேவனது பிரதிநிதியாக தேவனது வார்த்தையை உறுதியை பிடித்து கொண்டு அந்த வழிமுறை தப்புன்னு சொல்லணும். பிசாசு எவ்வளவு தூரம் கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறான், கடவுளுடைய வார்த்தையை குறைக்கிறான், கூட்டுறான் அப்படின்றத அவன் உணரல. அங்க பக்கத்துல ஆதாம் இருக்கிறான். சரி, ஏவாள் அந்த வார்த்தையை சரியா கை கொள்ளாம அவன் தடுமாறுறா, அவளால தீர்க்க தரிசன பணியை அவன் செய்ய முடியல, அது ஆதாம் தான் செஞ்சிருக்கணும். பிசாசு சொல்லும் பொழுது ஆதாம் ஒரு தீர்க்க தரிசியாக கள்ளப்போதனையை எதிர்த்து கடவுளுடைய சத்தியத்தின் சார்பா நின்று தேவன் தனது வார்த்தையில என்ன சொல்லியிருக்கிறாரோ அவன் சொல்லியிருக்கணும். கடவுளுடைய வார்த்தையினுடைய மகிமையை ஆதாம் அங்கு நிலைநாட்டி இருக்கணும். நீ கடவுளுடைய சட்டத்துக்கு விரோதமா சொல்ற, கடவுளுடைய வழிகளுக்கு வாழ்க்கை முறைகளுக்கு விரோதமாக செய்யல, பிசாசுக்கு முன்பாக நின்று இருக்கணும். ஆனா அதை செய்யல. தான் மனைவியை எச்சரித்திருக்கணும், பிசாசை எச்சரித்திருக்கணும், கடவுளுடைய வார்த்தையை தெளிவா அப்பழுக்கு இல்லாம போதிச்சிருக்கணும், சொல்லியிருந்திருக்கணும். தேவன் எங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மையை கொடுத்திருக்கிறார், கடவுள் கொடுத்த எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கிறது, தேவன் எங்களுடைய நன்மையிலும் அன்பிலும் எந்த குறையும் வைக்கல, நாங்கள் பூரணமாக்கப்பட்டவர்கள்
தேவனது வார்த்தை எங்களுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு ஆதாம் சொல்லணும். அதான் இயேசு அதை சொன்னார். ஆதாம் இங்க சொல்லல. ஆதாம் கடவுளுடைய வார்த்தையில முதலாவதாக தோத்து போற ஒரு தீர்க்கதரிசியா அவன் கள்ள போதனையோடு இணைந்து கொள்ளுகிறான். அவன் பிசாசுக்கு செவி கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா சத்தியம் இல்லாத இடத்துல தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள விரும்புகிறான். இஸ்ரவேல் மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான மனித வாழ்க்கையில எப்பயுமே அடிப்படையான பிரச்சனைகள் தான். அவன் ஒரு ஆசாரியனா தனது மனைவியும் ஏதேன் தோட்டத்தையும் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி அவன் அவளை பாதுகாத்து இருக்கணும். ஆசாரியனுடைய வேலை அதுதான். ஆசாரியன் என்ன செய்யணும்? கடவுளுடைய ஆராதிக்கக்கூடிய இடத்துல இதெல்லாமே ஏதேன் தோட்டத்தில் தான் நடக்குது. கடவுளுடைய ஆராதனைக்குரிய இடத்துல பிசாசு உள்ள வந்து கடவுளுடைய வார்த்தையை கலங்கப்படுத்தி கடவுளுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறான், பாவத்தை உள்ள கொண்டு வருகிறான். ஒரு ஆசாரியனா சாத்தானை விரட்டி பரிசுத்தத்தை பாதுகாத்து நமது மனைவியுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து அவன் பரிந்து பேசி அவன் செயல்பட்டவன். அவன் அதை செய்யலை. ஒரு ராஜாவா அவன் தனது மனைவியை பாதுகாத்து படைப்பை பாதுகாத்து ஒரு ராஜாவா எதிரியாகிய கடவுளுடைய பிரதிநிதிக்கு எதிரியாகிய பிசாச அவன் வல்லமையோடு வீழ்த்தி இருக்கணும். அவனுக்கு அந்த பலம் இருந்துச்சு. தீர்க்கதரிசியா தோத்தனால ஆசாரியனா தோத்தான், ஆசாரியனா தோத்தனால ராஜாவா தோத்தான். அது மூணுலையும் அவன் தோத்து போனான். இதனுடைய முடிவு என்னாச்சு? ஆதாம் ஒரு கள்ள தீர்க்கதரிசியா மாறினான். ஆதாம் கடவுளுடைய வார்த்தையின் மீதான விசுவாச வழிகளை விளக்கி போனான். தனது மகன் காயினுடைய துன்மார்க்கத்தை கண்டிக்க முடியல, காயினுடைய வழியினுடைய தவறுகளை சுட்டி காட்ட முடியல, எச்சரிக்க முடியல. காயின் தவறான பாதைக்கு போவதற்கு ஆதாமினுடைய தீர்க்கதரிசிய பணியுடைய வீழ்ச்சி முக்கியமான காரணம். ஆதாம் ஒரு சோரம் போன ஆசாரியனா போனான். வீழ்ச்சிக்கு அப்புறம் தேவனது வார்த்தை, தேவன் ஒரு ஆசாரியனா அவனுக்கு ஒரு ஆட்டை வெட்டி பாவத்துல வீழ்ந்த ஆதாமுக்கு தேவன் இந்த 3 பணியை மறுபடியும் புதுப்பிக்கிறார். தேவன் அவனுக்கு ஆசாரிய பணியை செய்கிறார். தேவன் தீர்க்கதரிசியாக இருந்து அவனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கான எச்சரிப்பை கொடுக்கிறார். அவன் தன்னை பரிசுத்தப்படுவதற்கான எல்லா சட்டங்களையும் கொடுக்கிறார். ஆதியாகமம் 3 பின்பகுதி. தேவன் ராஜாவாக இருந்து தனது அதிகாரத்தை அவனுடைய வாழ்க்கையில் நிலைநாட்டுகிறார். இதெல்லாம் ஆதாம் பார்க்கிறான். அதுக்கப்புறமும் ஆதாம் அங்க திருந்தலை. அவன் ஒரு சோரம் போன ஆசாரியன். பாவத்தை உள்ள அனுமதிக்கிறான், அசுத்தத்தை உள்ள அனுமதிக்கிறான், பரிந்து பேசுதல் அவன் விட்டு சோரம் போகிறான். அவன் தனது மனைவிக்கும் தனது பிள்ளைகளுக்குமான தனது சந்ததிக்குமான எந்த பரிந்து பேசுதலையும் எந்த ஆசாரிய பணியும் அவன் செய்யலை. ராஜாவா வாழ வேண்டியவன் பிசாசுக்கு அடிமையா போயிட்டான். தன் சந்ததி முழுவதுமாக பிசாசுக்கும் குற்ற மனசாட்சிக்கும் அடிமையாக அவன் போயிட்டான். இதான் உலகத்தோட பிரச்சனை. முழு உலகத்தினுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, மனிதன் இந்த 3 பணியை விட்டு இழந்திருக்கிறான். இந்த 3 பணிக்குமான நிவர்த்தி இல்லாத ஒரு நிலையில மனிதன் அங்க இருக்கிறான். அதனாலதான் மனுஷன் கடவுளுடைய சத்தியத்தை அறிய முடியாத குருடனா, தேவனது மகிமையை காண முடியாத இருள் இல்லாமையே இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு தீர்க்கதரிசி இல்லை. அவனை சத்தியத்துல நடத்தக்கூடிய வெளிச்சத்தில் நடத்தக்கூடிய தீர்க்கதரிசி இல்லை. 2வது அவனுடைய மனசாட்சி பரிசுத்தமா இல்லாம அவனுடைய ஆத்மா பாவத்துல கரபடைஞ்சு குற்ற மனசாட்சி அவன் இருக்கிறான். அதான் அவனுடைய பிரச்சனை. 3வது அவன் பிசாசுக்கு சொந்த மாம்சத்துக்கு அடிமையா போயிட்டான். ராஜாவா இருக்க வேண்டியவன் அடிமையா போயிட்டான். இதான் இந்த 3 தான் இந்த உலகத்தினுடைய அடிப்படையான பிரச்சனை. மனுஷனுக்கு எப்படி நடக்கணும்னு தெரியல, எந்த வழியில பயணிக்கணும்னு தெரியல, தன்னை எப்படி பரிசுத்தமாக பாதுகாக்கணும், எப்படி தனது ஆத்மாவை சரிப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியல, தனது அதிகாரத்தையும் தனது மேன்மைகளையும் கடவுளுக்குள்ளாக எப்படி நிலைப்படுத்தணும் அவனுக்கு தெரியல. அதனால அவன் அடிமையா அவன் தோல்வியுற்றவனாக இருக்கான். இதனாலதான் நமக்கு இந்த ஆதாம் தோல்வியுற்றவனாக 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு தேவைப்பட்டார். இயேசு 2ஆம் ஆதாமாக வரும் பொழுது இந்த 3 பணிகளையும் அவர் நேர்த்தியாக நிறைவு செய்தார். முழு பைபிளுமே இந்த 3 பணி தான். பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து சாமுவேல் நாட்கள் வரைக்கும் தேவன் அவர்களுக்கு பிரதானமா இந்த பணியை முதன்மைப்படுத்துகிறார். ஆபிரகாமையும் நோவாவையும் சாமுவேலை பார்க்கும் பொழுது அது பிரதானமா தீர்க்க தரிசன பணியை சொல்லுது.
ஒரு புறம் அது ஆசாரிய பணியை சொல்லுது, ஆனா மிக பிரதானமா மோசையிலிருந்து சாமுவேல் வரைக்கும் தீர்க்க தரிசன பணியை பிரதானமா சொல்லுது. திரும்ப தாவீதுல இருந்து இந்த ராஜாக்கள் காலத்தினுடைய முடிவு வரை ராஜாக்களுடைய பணியை சொல்லுது. இறுதியாக தீர்க்க தரிசன பணியினுடைய மேன்மைகளை அது சொல்லுது. முழு வேதமுமே இந்த 3 பணியின் அடிப்படையில தான் பிரிக்கப்பட்டு தேவன் தனது மக்களை பாதுகாக்கிறார். கடவுள் எப்பயுமே இந்த 3 பணியில் உள்ளவர்களோட மட்டும்தான் இடைபடுகிறார். ஆசாரியன் மூலமா, ராஜா மூலமா, தீர்க்கதரிசி மூலமா மட்டும்தான் இஸ்ரவேல் மக்களோட இடைபெறும். வேற எந்த இடத்துலையும் அவர் வெளிப்படுத்துதலோ தனது அதிகாரம் உள்ள காரியங்களையோ அவர் வெளிப்படுத்தல என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய நிமித்தமாக இதெல்லாம் அவர் என்ன செய்யறார். இப்ப தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? நிறைய விஷயம் இருக்கு. சுருக்கமா ஒரு 3 காரியத்தை நம்ம பார்த்து முடிக்க போறோம். முதலாவது, தீர்க்கதரிசியுடைய வேலை தேவனது சட்டங்களை அறிவித்து மக்களை அந்த சட்டத்தினுடைய வாழ்க்கை முறைக்கு வழிநடத்த வேண்டும். தேவனது நியாய பிரமாணத்தை அறிவிக்கும். அதான் தீர்க்கதரிசி மோசையினுடைய பணி. கடவுளுடைய வார்த்தை என்ன, கடவுளுடைய வாழ்க்கை முறை என்ன, அவர் என்ன எதிர்பார்க்கிறான்றதை மக்களுக்கு அறிவித்து அதை செயல்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யணும். இதெல்லாம் தீர்க்கதரிசி அவன் சுயமா பேசக்கூடாது. பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ பேதுரு 1:21 சொல்றாரு, எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது. ஒரு தீர்க்க தரிசனம் ஒருத்தன் சொன்னானா அவன் எப்பயுமே தனது சொந்த பேச்ச சொந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அவன் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்பவன் ஆதாம் காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் காலம் வரைக்கும் தேவனது வார்த்தைகளை வாங்கி மக்களுக்கு வெளிப்படுத்துறவன் தீர்க்கதரிசி. இன்னைக்கு இருக்கிறாங்களா? இன்னைக்கு ஊரெல்லாம் தீர்க்கதரிசின்னு இருக்கிறான், கடவுளுடைய பிரதிநிதின்றான். அதனால என்ன சொல்றான்? ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை வேதத்துல கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மக்களுக்கு வலியுறுத்தணும். மோசேக்காக தான் வேலை, சாமுவேலுக்காக தான் வேலை, எலியாக்கா தான் வேலை, எசேக்கியலுக்காக தான் வேலை. அவன் ஒன்றும் புதுசா சொல்லக்கூடாது. ஏற்கனவே நியாய பிரமாணத்துல ஆதாமுக்கு வெளிப்படுத்தி ஆதாமுக்கு தான் வார்த்தையில சொல்லி ஆதாமே ஏவாளுக்கு புதுசா சொல்லக்கூடாது. வேதமே இல்லாத ஆதாமே கடவுள் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் சொல்லணும். ஆபிரகாம் தீர்க்கதரிசி சொல்லும்பொழுது கடவுள் சொன்ன வார்த்தையை சொல்லதான் அழைக்கப்படுகிறான். சாமுவேல் பழைய ஏற்பாடுல இருக்கிற எல்லாரையும் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் தேவன் சொல்லியதை மக்களுக்கு சொல்ல, அதுல ஒண்ணு கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. வெளிப்படத்துல தான் சொல்லுது, தீர்க்க தரிசனம்னா கடவுள் சொன்ன வார்த்தையை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இன்னைக்கு தீர்க்க தரிசிக்கிறவன் அவன் சிந்திச்ச கனவு, அவனுக்கு வந்த சொப்பனம், அவனுக்கு வந்த வெளிப்பாடு, இது எனக்கு கடவுள் வெளிப்படுத்தினார், கடவுள் என்னோட இதை பேசினாருன்றான். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஒருத்தன் கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமா கடவுளுடைய வார்த்தைக்கு வெளியா பேசுற எல்லாமே கள்ள தீர்க்கதரிசி. விசுவாசிங்க, கள்ள தீர்க்கதரிசி. தேவனது வார்த்தைக்கு விரோதமா சொல்றான், தேவனது வார்த்தை சொல்றதுக்கு எதிரா சொல்றான். பாகால் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டுல எல்லா இடத்துலையும் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் கடவுளுடைய வார்த்தை இல்லாத ஒண்ணு சொல்றது, சுய அனுபவத்தை சொல்றது, சுய சாட்சியை சொல்றது, தாங்க யோசிச்ச சொப்பனத்தை சொல்றது, தனக்கு கடவுள் வெளிப்படுத்தினான்னு சொல்றவன் எல்லாம் கள்ள தீர்க்கதரிசி. இன்னைக்கு ஊரெல்லாம் அதான் நிரம்பி இருக்கிறான். இன்னைக்கு சபையெல்லாம் பாருங்க, தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவன் சொல்லுவான். தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவன் நான் தீர்க்கதரிசியை போய் பார்க்க போறேன், தீர்க்கதரிசி முதல் என்ன சொல்லணும்? அவன் சிந்த, அவன் அனுபவம், அவன் கனவை சொல்லக்கூடாது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை சொல்லணும். அது இயேசுக்கே அதான் வேலை. வேதம் இயேசுவை தீர்க்கதரிசின்னு சொல்லும் பொழுது மோசே என்ன சொல்றான்? என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு அனுப்புவார், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அவர் என்ன சொல்ல போறாரு? மோசையை போல அனுப்பப்படக்கூடிய தீர்க்கதரிசி என்ன சொல்ல போறாரு? அவர் புதுசா சொன்னா அவரும் கல்லறியப்பட வேண்டியவர் தான். ஒரு மோசே எப்படி கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு சொன்னானோ அதே போல தேவனது வார்த்தையை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசின்றதை வேதம் நமக்கு சொல்லும். ஏன் தீர்க்கதரிசி தேவை? இயல்பா மனுஷன் அவன் பாவ இருள வாழ்ந்து கடவுளுக்குரிய காரியங்களை அறியாதவன் கூட்டு நிலையில இருக்கிறான். அவனுக்கு எது சட்டம்னு தெரியல, எது நீதின்னு தெரியல, எது வாழ்க்கைன்னு தெரியல, எப்படி வாழணும்னு தெரியல. அவனுக்கு தேவன் தனது வார்த்தையின் மூலமா அதை கொடுக்கிறார். ரோமர் 8:7 வாசிங்க. ரோமர் 8:7.
தான் மாம்சத்திலே தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாத நிலையில மனுஷன் இருக்கிறான். அவனுடைய இருதயம் பாவத்துல கரபடைந்திருக்கனால கடவுளுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு அவன் பகையாளியா, அதை எதிர்க்கிறவனா இருப்பான். சத்தியத்தை எதிர்க்கிறவன் கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறான் பார்க்கிறோம். யோவான் 3:19-20. யோவான் 3:19-20. கிறிஸ்து ஒளி, இயேசு ஒளியாக இருக்கிறார். கிறிஸ்து சத்தியமாக ஒளியாக உலகத்துல வந்திருந்தோம். மனிதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிற மனுஷ பாவத்து என்ற இருள இருக்கிறனால, அவன் இருள அதிகமா விரும்புகிறனால அவன் ஒளியை பகைப்பான். அவனுக்கு கடவுளுடைய வார்த்தை பகையை உண்டு பண்ணும். அவனுக்கு கடவுளுடைய சத்தியம் கோபத்தை ஏற்படுத்தும். கடவுளுடைய சத்தியத்துக்கு விரோதமாக போராடுகிறவன் தான் இயல்பான மனுஷன். கடவுளுடைய உண்மையான வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கடவுளுடைய வார்த்தை அவனுக்கு பகையையும் கோபத்தையும் எதிர்ப்பையும் கொண்டு வரும். அதனாலதான் அவரை அதை அங்க பிரதானமாக அங்க சொல்லுகிறார். மனுஷன் கடவுளுடைய படைப்பின் கிரியைகளை ஆராய்ந்து கொள்ள முடியும். ஆனா கடவுளுடைய ரட்சிப்பின் கிரியைகளை தேடவோ விசுவாசிக்கவோ முடியாது. கடவுளுடைய சத்தியத்துக்கு அடுத்த காரியங்களை அவிசுவாசியான ஒரு மனிதனால ஏற்றுக்கொள்ளவும் விசுவாசிக்கவும் முடியாதுன்றத தேவன் சொல்லுகிறார். வேதம் முழுவதுமா தீர்க்கதரிசி இல்லாம கடவுள் மக்களோடு செயல்படுவது அல்ல. தீர்க்கதரிசியை பிரதானமாக வைத்துதான் தேவன் செயல்படுகிறார். வேதம் இயேசு கிறிஸ்துவ நித்திய தீர்க்கதரிசியாக சொல்லும். அதான் அப்போஸ்தலர் வாசிச்ச அந்த வேத பகுதியில பேதுரு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 18:3-18 தீர்க்கதரிசியோட வேலை என்னது? தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கிலும், ஒரு தீர்க்கதரிசி இல்லாம எல்லாருடைய வார்த்தையிலும் ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் முன்னறிவித்தார் அப்படின்னு சொல்லி சொல்ல. ஆதாம்ல இருந்து பரகியாவின் குமாரனாகிய சகரியா வரைக்கும், புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசியான யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அவர்கள் அறிவித்த ஒன்னே ஒண்ணு, பாடுபடக்கூடிய இயேசுவை சொன்னார். எல்லா தீர்க்கதரிசிக்கும் ஒரே ஒரு வேலைதான், இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பையும் பாடுகளையும் அறிவிக்கிறது தான் தீர்க்கதரிசியினுடைய பணி. பேதுரு தான் சொல்றான், எல்லா தீர்க்கதரிசிகளும் முன்னு அறிவித்த ஒன்னே ஒண்ணு இதுதான். நீங்க சொல்றானா? தீர்க்கதரிசி வாயை திறந்தான் சொல்ல வேண்டியது என்ன? இயேசுவினுடைய மீட்பையும் அவர் சிலுவையில சம்பாதித்த ரட்சிப்பையும் சொல்றவன் தான் தீர்க்கதரிசி. இதுதான் வேதம் சொல்லுது. அவன் தன்னை பத்தி பேசுறதுக்கு அழைக்கப்படல. 19 அவர் என்ன சொல்றாரு? ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்துக்கு அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி பண்ணும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அவருடைய மரணத்தின் மூலமாக உன் பாவம் மனம் திரும்பி குணப்படவும் உனக்கு நித்திய இளைப்பாறுதல் வரக்கூடியது, நித்திய இளைப்பாறுதல் இருக்குன்னு சொல்றதுதான் தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டிருக்கிறார். வேற எதையும் அவன் என்ன சொல்ல முடியாது. 21 என்ன சொல்றாரு? உலக தோற்றம் முதல் பரிசுத்த தீர்க்கதரிசியுடைய எல்லா வார்த்தைகளும் என்னத்தை உரைச்சிருக்காருன்னா, இயேசுவை பத்தி, இயேசுடைய மீட்பை பத்தி, அவருடைய பிறப்பை பத்தி, அவருடைய ஊழியத்தை பத்தி, அவருடைய சோதனையை பத்தி, அவருடைய குடும்பத்தை பத்தி, அவருடைய மரண பாடுகளை குறித்து, அவருக்கு ஏற்பட்ட துரோகத்தை குறித்து, அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை, இதை எல்லாத்தையும் சொல்றதுதான் ஒரு தீர்க்கதரிசி அழைக்கப்படுகிறான். இதை தவிர அவனுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. எல்லா தீர்க்கதரிசிக்கும் இதுதான் முதல் பிரதானமான
வேலை. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்திலாதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான்னு சொல்லி 23 பிரதானமா சொல்ல. இயேசு கிறிஸ்து நித்திய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். நித்திய தீர்க்கதரிசியாக இருந்த இயேசு எனக்கு என்ன செய்யறாரு? கடவுளை குறித்து, கடவுளுடைய வார்த்தையை குறித்த சத்திய வெளிச்சத்தை அவர் தான் கொடுக்கிறார். அதான் நானே ஒளின்னு சொன்னார். அவர் வரும் பொழுது அருணோதயம் கலிலேயாவில் உள்ள ஜனங்களுக்கு பிரவேசித்த இருள் இருக்கக்கூடிய ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். என்ன வெளிச்சம்? கடவுளுடைய மீட்பினுடைய வெளிச்சம், கடவுளுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய தேவ ராஜ்யத்தின் வெளிச்சம், கடவுளுடைய வார்த்தை இருக்கக்கூடிய மனம் திரும்புதலின் வெளிச்சம், கடவுளுடைய வார்த்தை இருக்கக்கூடிய ரட்சிப்பினுடைய நீதியினுடைய வெளிச்சம். இதைதான் ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்து பார்த்தார்கள். அதான் தீர்க்கதரிசிகள் அறிவித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவ அவலட்சணமான ஒரு நிலையில கிறிஸ்துவ இன்னைக்கு புறஜாதி மக்களால பிரயாசப்படக்கூடிய நிலை இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த மகத்தான தீர்க்க தரிசன பணியை எவனும் சரியா புரிஞ்சுக்க. இந்த மகத்தான தீர்க்க தரிசன பணியினுடைய அவசியம், அதனுடைய மேன்மை, அதுல இயேசுவினுடைய மகிமை எவ்வளவு பெருசாக இருக்குதுன்றதை உணரல. இதுதான் ஆண்டவர் இதே வசனம் உபாகமம் 18:18 வாசிய பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்து கானானுக்குள்ள அனுப்பும் போது சொல்றார். உபாகமம் 18:18 19:20 தெளிவா சொல்லிட்டார். என்ன போல ஒரு தீர்க்கதரிசியை அவருக்கு எழும்ப பண்ணி, என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் சொல்லுவார். பிதாவாகிய தேவன் தனது வார்த்தையை குமாரன் மூலமா தான் வெளிப்படுத்துறார். அந்த குமாரன் தான் பிதாவை குறித்ததான வார்த்தைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறார். வேற எந்த வழியிலையும் மனுஷன் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. உண்மையான மெய் தேவன் ஆகிய உண்மையும் இது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதற்கு, நித்திய ஜீவனை அறிவதற்கு இயேசு ஒருத்தர் தான், ஒரே ஒரு வழிதான். நானே வழின்னு அவர் சொன்னார். மரியாள் கிடையாது, புனிதர்கள் கிடையாது, போதகர்கள் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது, அபிஷேகம் வரம் பெற்றவன் கிடையாது. ஒரு மனுஷன் கடவுளை அறிவதற்கு நேரடியாக இயேசுவினுடைய வார்த்தைகள் மூலமாக கடவுளுடைய மகிமையை காணணும். தேவன் ஏற்படுத்தப்பட்ட ஒரே ஒரு நித்திய தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்து இருந்தார். இந்த கிறிஸ்து ஒருத்தர் தான் கடவுளுக்காக வாழ்வது என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார். கடவுளுடைய சட்டம், அதான் மத்தேயு 5 சொல்லுது. அவருடைய ஊழியத்துல வாயை திறந்து என்ன சொன்னாரு? பழைய ஏற்பாட்டினுடைய நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனுடைய அடிப்படையான சத்தியத்தை போதிச்சார். கொலை செய்யாதிருப்பாயாக இப்படி சொல்லுது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக சொல்லுது. நான் உனக்கு சொல்றேன், அந்த வார்த்தையினுடைய உண்மையான சத்திய வெளிச்சத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் சொல்லி சொன்னார். புதிய வருடத்துல உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்து ஏன் தேவை? கிறிஸ்து தீர்க்கதரிசியாக தேவை. அவருடைய இந்த 3 பணியும் முடிஞ்சது போனதே இல்லை. நித்திய காலமாக அவர் தீர்க்கதரிசியா, ராஜாவா, ஆசாரியரா இருக்கிறார். ஏதோ செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு இல்லை. இந்த உலகத்துல தனது ஊழியத்தில் முழுவதுமாக இந்த தீர்க்கதரிசன பணியை செஞ்சார். ஆனா கிறிஸ்துவாகி என்னை குறித்து ஜனங்கள் நினைக்கிறார்கள் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீ தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்றாங்க, நீங்க எரேமியான் மக்கள் சொல்றாங்கன்னு அவர் சொன்னார். மக்கள் அவரை குறித்து தெளிவா அறிஞ்சிருந்தாங்க. அவர் கடவுளுடைய சட்டங்களையும் வழிகளையும் போதிக்கக்கூடிய மகா பெரிய தீர்க்கதரிசி. இன்னைக்கும் திருச்சபைக்கு இயேசு தீர்க்கதரிசியா இருக்கிறார். இன்னைக்கும் இயேசு திருச்சபைக்கு வேதத்தின் ஊடாக தனது வார்த்தையை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறவரா, தனது சட்டத்தை மக்களுக்கு சொல்லுகிறவரா, மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் மூலமா சொல்றார். வேதமே தன்னை தீர்க்க தரிசன புத்தகம் சொல்லுது. இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கூட்டுகிறவனும் இதை குறைக்கிறவனும் சாபத்துக்குரியவன் வேதம் நமக்கு சொல்ற. வேதத்தின் ஊடாக இயேசு இன்றைக்கும் தீர்க்க தரிசன பணியை செய்து கொண்டிருக்கிறார். அது ஆவியானவர் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன பணிக்கு உட்படாத மனுஷன்
அவன் கல்லறிந்து கொல்லணும், அவன் சாகணும்னு சொல்லி சொல்றான். இப்ப நீங்கள் நாளை இந்த தீர்க்கதரிசிக்கு செய்தி கொடுக்குறோமா? உங்களுக்கு எனக்கும் இயேசுவினுடைய சட்டம் தெரியுமா? ஒரு நாட்டில் நீங்க வாழ்றீங்கன்னு சொன்னா சட்டம் தேவை. சட்டம் இல்லாமல் வாழ முடியாது. ரோட்ல போகணும்னா சட்டம் தேவை. எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் கை காட்டணும், இண்டிகேட் பண்ணணும், எவ்வளோ ஸ்பீட்ல போன்ற சட்டம் இருக்குது. இப்ப கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கேன்னு சொன்னா நீங்க சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். கடவுளுடைய வார்த்தை சொல்லுவதற்கு வெளியே எதையும் கேட்கக்கூடாது. எந்த தனி மனித அனுபவம், தனி மனித சாட்சி, மனித சிந்த, மனிதனை ஏற்படுத்தக்கூடிய காரியம் எதை சொன்னாலும் இது வேதம் சொல்லுதா, கடவுளுடைய வார்த்தை சொல்லுதா, இயேசு சொல்லியிருக்கிறாரா? ஆமென் சொல்லு, அல்லேலூயா சொல்லு, சோத்திர பலிகள் சொல்லு, அந்நிய பாஷை பேசு, இயேசு எங்க சொல்லியிருக்கிறார்? இயேசு எங்க இதை கட்டளையை கொடுத்திருக்கிறார்? இயேசுவினுடைய வழி எப்படி இருக்குதுன்றதை கேட்காம கீழ்ப்படுஞ்சோம்னு சொன்னா நம்ம அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு உடன்படுகிறோம். ஏவாள் உடன்பட்டார். ஏவாள் பிசாசினுடைய வார்த்தை தேவனது அதிகாரம் உள்ள வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். கடவுளுடைய வழியை விலக செய்யக்கூடிய ஆபத்தை அவ உணரல. அவ கடவுளுடைய வார்த்தையை அசட்டை பண்ணா, ஆதம் அசட்டை பண்ணா, இன்னைக்கு நீங்கள் நானும் கண் புரிய போன குருடர்களா இருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு வாழ தெரியல. உங்களுக்கு வந்து சட்டம், நம்ம வாழ்ற விஷயத்துக்கு வாழ்ற சட்டம் இல்லாம வாழ்றோம், தான் தோன்றித்தனமா வாழ்றோம், நமது மாம்சத்தின்படி வாழ்றோம். இயேசு இன்றைக்கும் மகா பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கார். இரண்டாவது தீர்க்கதரிசியினுடைய இரண்டாவது பிரதான பணி என்னன்னு அதை நமக்கு சொல்லுது. அவன் கடவுளுடைய சட்டங்களையும் வழிகளை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, கடவுளுடைய சித்தத்தை தெரிவிக்கிறவன். கொஞ்சம் வித்தியாசம் ரெண்டு இருக்கு. கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய இருதய விருப்பம், கடவுளுடைய நோக்கம், இது எல்லாத்தையும் அறிவிக்கிறான். அப்போஸ்தலர் 7:37-38. அப்போஸ்தலர் 7:37-38 வாசம். அதே வசனத்தை சொல்லிட்டு சீனாய் மலையில தன்னோடு பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் நம்ம கொடுக்கப்பட்ட ஜீவ வாக்கியங்களை பெற்றவன் இவனே. வெறுமனே சட்டத்தையும் நியாய பிரமாணத்தையும் மாத்திரமல்ல, அதனோடு கூடிய வாக்கு தத்தங்களையும் கிறிஸ்துவை குறித்த நித்திய ஆசீர்வாதங்களையும் மோசே பெற்றிருந்தான். கடவுளுடைய மேலான திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர்களுக்கு தெரிவிக்கும்படியான எல்லா செய்திகளையும் அவன் பெற்றிருந்தான். ஸ்தேவான் அந்த யூதர்களுக்கு சொல்லும் போது அதான் பிரதானமா சொல்றான். ஏன்னா அவன் எல்லாம் பரிசீலிகள்லாம் நியாயப்பிரமாணம் முக்கியம், நியாயப்பிரமாணத்துலதான் எல்லாம் அடங்கி இருக்குன்றான். மோசே அதை மாத்திரம் உனக்கு சொல்லல, அவன் ஜீவ வாக்கியங்களை, லிவிங் வேர்ட், லிவிங் ப்ராமிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படும், ஜீவனுள்ள வாக்கு தத்தங்கள். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே நீ வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளும்படியாக தான், ஜீவனுள்ள கிறிஸ்துவை பற்றி கொள்ளும்படியாக தான். நியாய பிரமாணத்தின் ஊடாக உனக்கு தேவனது நீதியும் நித்திய வாழ்க்கையும் உண்டு என்பதை நியாய பிரமாணமே உனக்கு சொல்லுது. நியாய பிரமாணத்துக்கு கூட தான் அவர் பலிகளையும் பலியின் மூலமாக வருகிற கிருபையின் திட்டங்களையும் இரட்சகரையும் அவர்களுக்கு அடையாளமாக காண்பித்தார். ஸ்தேவான் அதை இணைத்து அவர்களுக்கு அங்க பிரதானமாக சொல்லுகிறார். மனாந்தர வாழ்க்கையில மோசே ஆரோன் மூலமாக தேவன் தீர்க்கதரிசன பணியை முற்றிலுமாக நிறைவு செய்தார். இப்ப இயேசு என்ன தெளிவா சொல்லும்போது யோவான் 1:18 இயேசு அதை சொல்றார். யோவான் 1:18 17 இது தெளிவா சொல்றாரு. யூதர்களால் நியாய பிரமாணத்தை மோசே கொடுத்தான், நியாய பிரமாண சட்டங்களை கொடுத்தான்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்டு தான். இந்த நியாய பிரமாண சட்டத்தோடு மீட்பின் வாக்கு தத்தம் உள்ள கிறிஸ்துவையும் ஆண்டவர் மோசைக்கு கொடுத்தாரு. ஆனா அதை மிக தெளிவாக இயேசு தனது பூரணமான நிலையிலிருந்து அதை வெளிப்படுத்தினான்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் சொல்லுது, நியாய பிரமாணம் மோசையின் மூலமா கொடுக்கப்பட்டது, ஆனா கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின.
நியாயப்பிரமாணம் உனக்கு ரட்சிக்கலை, நியாயப்பிரமாணம் உனக்கு காணான கொடுக்கல, நியாயப்பிரமாணம் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கல, நியாயப்பிரமாணம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அந்த நியாயப்பிரமாணத்தின் அஸ்திபாரமாக நியாயப்பிரமாணத்தின் பூரண வெளிப்பாடான கிருபையையும் சத்தியத்தையும் கிறிஸ்து உனக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். மோசே விட்டு போனதை கிறிஸ்து நிறைவு செய்திருக்கிறார். மோசே சொல்லியதை பூரணமாக அறிய முடியாத நீ இயேசுவின் மூலமாக வெளிச்சமாக அதை கண்டு இருக்கிற. அவர் தான் கிருபையும் சத்தியத்தையும் உனக்கு கொண்டு வந்தார்ன்றதை அங்க சொல்றாங்க. 17:8 யோவான் 17:8. அவர்கள் எதை விசுவாசிச்சிருக்கிறாங்க? கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க. அது எப்படி விசுவாசிச்சாங்க? நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அது வெறுமனே நியாயப்பிரமாணம் அல்ல. மீட்பினுடைய எல்லா ஆசீர்வாதங்கள், மீட்பினுடைய எல்லா மகிமைகள், எல்லா கிருபையுள்ள வசனங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார்கள். சொல்ல ஏற்றுக்கொண்டு தேவனிடத்திலிருந்து நான் புறப்பட்டு வந்தேன், தேவனால் அனுப்பப்பட்ட ரட்சகர் ஆண்டவர் மேசியா என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அவர்கள் அதை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அறியப்பட்டு தோத்து போனாங்க. அவர்கள் கிறிஸ்துவின் மூலமாக அதை அறியும் பொழுது விசுவாசித்தார்கள். கிறிஸ்துவின் மூலமாக அறியும் பொழுது அந்த மீட்புக்குள்ளாக கிருபைக்குள்ளாக அவர் வந்தார்கள் என்று சொல்கிறார். சங்கீதம் 22:22. சங்கீதம் 22:22. அவருடைய நாமத்தை சபை நடுவில் அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய நாமம்னா அவருடைய முழுமையான குணாதிசயம், அவருடைய எல்லா விதமான திட்டங்களையும் அவர் அறிவித்தார் என்று அங்க சொல்லுகிறார். 1 பேதுரு 3:19. 1 பேதுரு 3:19. இது எதை சொல்லுது? நோவாவினுடைய காலத்துல தேவனது நீதிகளை இயேசு பிரசங்கித்தார். நோவா பிரசங்கிக்கும் பொழுது அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்காம தண்டிக்கப்பட்ட ஆவிகள் நரகத்துல இருக்கிறாங்க. அந்த நரகத்தில் உள்ள ஆவிகளுக்கு நோவாவினுடைய காலத்துல இயேசு கிறிஸ்து தேவனது கிருபையுள்ள நீதியுள்ள வார்த்தைகளை பிரசங்கித்தார் சொல்லி சொல்லுகிறார். யோவான் 15:15 என்ன சொல்ற? யோவான் 15:15. தெளிவா சொன்னார். நீ ஊழியக்காரர்கள் என்னுடைய சிநேகிதர், என் இருதயத்துக்கு ஏற்றவர்கள், என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அதனால என்னுடைய சிநேகிதராக இருக்கிறீர்கள். ஏன்னா நான் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பேன். பிதா வெளிப்படுத்திய எல்லா மீட்பின் திட்டங்களையும் மீட்பின் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கொடுத்திருக்கிறேன். வெறுமனே கட்டளை இல்லை, வெறுமனே சட்டம் இல்லை, வெறுமனே வழி இல்லை. உன் ரட்சிப்புக்கான, உன் மகிழ்ச்சிக்கான, உன் சந்தோஷத்துக்கான எல்லாத்தையும் பூரணமா உன் வாழ்க்கைக்கு தேவை எல்லாவற்றையும் நான் கொடுத்திருக்கிறேன். அதான் தீர்க்கதரிசியினுடைய மிக 2வது அடிப்படையான பணி. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல சொல்றார். இயேசு பிதாவினுடைய காரியங்களை அறிவித்ததை அப்போஸ்தலர்களும் அதை செஞ்சாங்க. அப்போஸ்தலர் 20, 26, 27. தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் அறிவித்தேன். கடவுளை குறித்த எல்லா ஆலோசனைகளையும் எல்லா மகிமைக்குரிய காரியங்களையும் நான் மறைச்சு வைக்கல. சுவிசேஷத்தின் மூலமா கிறிஸ்து எனக்கு ஒப்பு கொடுத்த அந்த சுவிசேஷ வார்த்தைகளை பூரணமாக நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். பிதாவினிடத்திலிருந்து இயேசு என்னெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாமே அப்போஸ்தலர்கள் நான் சபைக்கு கொடுத்திருக்கேன். இதுதான் தீர்க்க தரிசன பணி. இதைதான் பிரதானமாக இயேசு
எபேசியர் 4:12-13 சொல்றார். எபேசியர் 4:12-13. இப்ப அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், மெய்ப்பரா, போதகர் எதுக்கு ஏற்படுத்தினாரு? மேல சொல்லப்பட்ட 2 வசனங்கள். 11 சொல்றாரு, அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்படுறதுக்காக, குமாரனை குறிச்ச அறிவு, விசுவாசம், அறிவுல வளர்றதுக்காக, கிறிஸ்துவனுடைய சபைக்கு வளர்ச்சிக்கேற்ற பூரண புருஷராகும்படியாக, விசுவாசிகள் சீர்பொருந்தி சுவிசேஷ வேலைக்காக, சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக தான் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர் அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி அவன் எழும்புனான்னு சொன்னா அவன் குமாரனை விசுவாசிக்கும்படியான உபதேசத்தை கொடுக்கணும். அவன் விசுவாச மக்களுடைய ஐக்கியத்தை சீர்படுத்தும்படியான காரியத்தை செய்யணும். அவன் ஆவிக்குரிய கிறிஸ்துவுக்கு உன்னால உறவுல வளர்வதற்கான காரியத்தை செய்யணும். பரிசுத்தவான்களை சீர்படுத்தணும். சுவிசேஷ வேலையை செய்ய வைக்கணும். இதுக்குதான் ஒரு தீர்க்கதரிசி தேவை. இதுக்குதான் அப்போஸ்தலர்களை தீர்க்கதரிசிகள் ஏற்படுத்தியிருந்தார். இதை தான் இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தினுடைய பிரதானமாக செய்கிறார். அப்ப கிறிஸ்துவ தீர்க்கதரிசியா கொண்டிருக்கக்கூடிய மனுஷன் அவன் சந்தேகத்தோடு, பயத்தோடு, குழப்பத்தோடு, முறுமுறுப்போடு இருக்க மாட்டான். கிறிஸ்துவ வாழ்க்கையில தீர்க்கதரிசியாக இருக்கிறான்னு சொன்னா கடவுளுடைய சித்தம் அவனுக்கு தெளிவாக இருக்கும். கடவுளுடைய சித்தம் என்னன்றது புதுசா தேட போக மாட்டான். எனக்கு இந்த காரியங்களே கடவுளுடைய சித்தம் எனக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டான். எனக்கு கடவுளுடைய சித்தத்தில் இருக்கா இல்லையான்னு தேடி மனுஷங்கிட்ட போக மாட்டான். அப்ப அவன் கடவுளுடைய சித்தத்தை தேடி இன்னொரு மனுஷங்கிட்ட போறான்னு சொன்னாவே அவன் இயேசுவினுடைய தீர்க்கதரிசிய பணியை நம்பல, விசுவாசிக்கல, இயேசுவ தீர்க்கதரிசியை அங்கீகரிக்கல. இயேசுவ தீர்க்கதரிசியை அங்கீகரிச்சவனுக்கு கடவுளுடைய சித்தம் தெளிவாக வேதத்தில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவன் போய் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க கடவுளுடைய சித்தம் கேட்டு இருக்க மாட்டான். சொல்றாரு, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டார். அப்போ சொல்றாங்க, எல்லா ஆலோசனையும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. எங்க நடக்கணும், எங்க உட்காரணும், எங்க எந்திக்கிறணும், எந்த வேலையை சூஸ் பண்ணணும், யாரோட திருமணம் பண்ணணும், எப்படி வாழணும், எங்க எப்படி நடக்கணும், எல்லாம் வேதம் போதுமானதா இருக்குது. அது போதுமானது இல்லை நம்ம சொல்லும் பொழுது இயேசுவை நிராகரிக்கிறோம். ஒருத்தன் தான் வாழ்க்கையில ஒரு காரியத்துக்காக இன்னொரு மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்க போறான்னு சொன்னா அவனை இயேசுவினுடைய தீர்க்க தரிசன பணியை நிராகரிக்கிறான். இயேசுவனால் முழுமையாக நம்பல. அவைக்குரிய வாழ்க்கை வரக்கூடிய சந்தேகம், பயம், குழப்பம், முறுமுறுப்பு எல்லாம் தள்ளாடுகிற நிலைக்கான ஒரே ஒரு காரணம் தேவனுக்கு சித்தம் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி நிறைவேறி இருக்கிறது என்பது தெரியாதனுடைய விளைவுதான். அதனால அவன் உலகத்தை ஆலோசனை கேட்பான், மனித பாரம்பரியத்தில் ஆலோசனை கேட்பான், அவன் தேவனோடு இணைந்து வாழமானான். இதான் பிசாசு ஆலோசனை சொல்லும்பொழுது அவன் செய்து கொடுத்தான். தனது தீர்க்க தரிசன பணியையும் தேவன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தையின் மீது முழுமையா நம்பிக்கை இல்லாதனால பிசாசினுடைய வார்த்தை உண்மையா இருக்குமோன்னு செவி அவர் கொடுத்துட்டார். இதான் இஸ்ரவேலுடைய பிரச்சனை. தேவன் தனது வேதத்திலையும் நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்க தரிசனத்திலையும் தனது சித்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் பாகாலை தேடி போறார். சவுலதான் சூனியக்காரியை தேடி போனான். கடவுளுடைய வெளிப்படுத்த சித்தத்தை உணர முடியாத அவன் எழுதி கொடுத்த வெளிப்படுத்திய நியாய பிரமாணத்தை கீழ்ப்படியாதனாலதான் புதுசா அவனை தேட போனான். இது எப்பயுமே ஆபத்தான பெரிய அழிவுக்கான ஆரம்பம். ஒரு மனுஷன் பேசும் பொழுது அவன் வேத வழிமுறைகள் அடிப்படையில வேத சத்தியத்தில் அவன் பேசுறான்னு சொன்னா அது நமக்கான மிகப்பெரிய அழிவினுடைய பாதை. உலக வழிகளும் பிசாசின் வழிகளும் ரொம்ப ஆபத்தானது. சபை அப்படி போவது ரொம்ப ஆபத்தானது. புதிய வருடத்துல நீங்கள் நானும் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு கடவுள் வெளிப்படுத்திய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிற மாதிரி. மூணாவது ஒரு தீர்க்கதரிசியினுடைய இன்னொரு அடிப்படையான வர இருக்கும் விளைவுகளையும் ஆபத்துகளையும் சுட்டி காட்டும் எச்சரிக்கை. தீர்க்கதரிசி கடவுளுடைய சட்டத்தை சொல்லணும், வாழ்க்கை முறையை சொல்லணும், கடவுளுடைய சித்தத்தினுடைய பூரண ஆலோசனை அவன் சொல்லணும். மூணாவது தீர்க்கதரிசி வர இருக்கக்கூடிய காரியங்களை எச்சரிக்கணும். வர இருக்கிற காரியங்கள் என்ன காரியம்? வர இருக்கக்கூடிய அழிவு. அடுத்த வருஷம் இயேசு வரப்போறாரு, அடுத்த வருஷம் குஜராத்ல பூகம்பம் வரும், அடுத்த வருஷம் அமெரிக்கால சுனாமி வரும். அதுல தீர்க்க தரிசனம். இந்த வருடத்தினுடைய உலகத்தில் எப்படி நடக்கும்ன்றதெல்லாம் தீர்க்க தரிசனம். சுட்டி காட்டி எச்சரிப்பது என்றால் என்ன?
வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய சித்தம், வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய வார்த்தைக்கு அவை கீழ்ப்படியாம போகும் பொழுது வரக்கூடிய அழிவு, வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது வரக்கூடிய ஆசீர்வாதம், இதைதான் சொல்றோம். அவனுடைய எச்சரிப்பு, அவனுடைய விளைவுகளும் என்பது தேவனது வார்த்தையை மீறும் பொழுது நடக்கக்கூடிய எச்சரிப்பு. அது ஆண்டவர் ஆதாம் கொடுத்தாரு. தடை செய்யப்பட்ட இந்த பழத்தை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், இதற்கு நீ கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நன்மையை புசிப்ப. இதான் நியாயப்பிரமாணம், இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் ஆண்டவர் ஆதாமுக்கு வெளிப்படுத்தின சத்தியம். இப்ப ஏவாள் கடவுளுடைய வழிகளை விட்டு விலகி அவ சுய வழிகளை பயணம் பண்ணி கடவுளுடைய ஆலோசனைக்கு, கடவுளுடைய சித்தத்துக்கு செவிய மடுத்து அந்த பழத்தை பறிக்க முற்படும் பொழுது தீர்க்கதரிசியா ஆதாம் என்ன பண்ணிருக்கணும்? அவளை எச்சரிக்கணும், பிசாசை எச்சரிக்கணும், பிசாசுக்கு வரக்கூடிய அழிவு அவன் சொல்லணும். கடவுளுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பிசாசுக்கு எவ்வளவு பெரிய ஆக்கினை தீர்ப்பு வரப்புங்கிறத ஆதாம் சொல்லணும், ஏவாள் சொல்லணும். அவங்க சொல்லல. ஏவாள் அந்த பழத்தை பறிக்கும் பொழுது ஆதாம் தீர்க்கதரிசியாக அதை சொல்லி, அவனுக்கு தெரியுமே சாகவே சாவாய்னா என்ன அர்த்தம் அவனுக்கு தெரியாதா? அவன் பூரண நாலேஜபிள் பர்சன். இதை நீ சாப்பிட்டன்னு சொன்னா நீ கடவுளால பிரிக்கப்பட்டு நித்திய நரக ஆக்கினைக்கு போக, உனக்கு நீதியான தண்டனை உண்டு, இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் சொல்லணும். அவன் எச்சரிக்கலை. அவன் தன் மகனை எச்சரிக்கலை, தன் குடும்பத்தை எச்சரிக்கலை. நோவாவினுடைய காலத்துல நோவா நீதியை பிரசங்கித்து எச்சரிச்சான். நீ ஒழுங்கா வாழலன்னா உனக்கு அழிவு, நீ பேழைக்குள்ள வரலன்னு சொன்னா உனக்கு நீதியான தண்டனை உண்டு. சோதோம் குமாராவினுடைய அதிப தேவன் எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய பின்வாங்குதலுக்கு அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்புறார். தீர்க்கதரிசி என்ன பண்ணான்? நீ கடவுளுடைய வழியை விட்டு போற, நீ அந்நிய தெய்வத்தை வணங்குற, உனக்கு வர இருக்கக்கூடிய அழிவு, நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுதே அழிவை சொல்றார். கடவுளுடைய கட்டளையை கிருக்கும் முதல் யோசுவா சொல்றான், கானானுக்குள்ள உள்ள பிரவேசிச்சுட்டு யோசுவா சொல்றான், நீ கடவுளை விட்டு சோரம் போவ, நீ பின்வாங்குவ, தேவன் நியாயப்பிரமாணத்தில் உள்ள சாபத்தை உனக்கு கொடுப்பாருன்றான். இல்லைங்க நாங்கள் கீழ்ப்படிவோம், நீ சோரம் போவன்னு சொல்லி தான் அவங்க கானானுக்குள்ள வைக்கிறான். சாமுவேல் முதற்கொண்டு பழைய ஏற்பாட்டில் தேவன் அனுப்பின ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் நியாய பிரமாணத்தினுடைய சாபத்தை சொல்றதுக்கு தான் அனுப்பப்பட்டான். கடவுளுடைய வார்த்தையை நீ மீறும் பொழுது உனக்கு வரக்கூடிய அழிவு என்னன்றது தான் தீர்க்கதரிசன புத்தகம் முழுவதும். சாமுவேல் முதல் சகரியா வர, மல்கியா வர இஸ்ரவேலுடைய அழிவை அவர்கள் தான் எச்சரித்தார். 1 பேதுரு 1:10-11. 1 பேதுரு 1:10-11. அது ரொம்ப தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் சுவிசேஷத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இந்த ரட்சிப்பை கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார். தேவன் தங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது இந்த ரட்சிப்பினுடைய முடிவு என்ன, இந்த ரட்சிப்பினுடைய விளைவுகள் என்னன்றதை பார்த்துதான் தங்களில் உள்ள ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்வரித்த போது, பாடல்ல அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மகிமை, அவருடைய பாடுகளை கடந்து வர இருக்கக்கூடிய மகிமைகளை அவர்கள் முன்வர்ணித்து இந்த காலத்துல நடக்கும் என்பதை ஆராய்ந்து பார்த்தார்கள். வர இருக்கக்கூடிய விளைவுகளையும் மகிமைகளையும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்து சொன்னார்கள் என்பதை பார்க்கணும். இயேசு தீர்க்கதரிசியா இருக்கிறார்னு சொன்னா அவர் இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கும். மத்தேயு 24, மார்க் 14-13 அதிகாரத்துல எருசலேமினுடைய அழிவு அவர் அறிவிக்கிறார். குமாரனை நிராகரிக்கிறவனுக்கு வரக்கூடிய நித்திய அழிவின் தண்டனை அவர் அறிவிக்கிறார். நரகத்தினுடைய கொடூர தன்மைகளை கிறிஸ்து முழுமையாக எச்சரிக்கிறது வேதம் நமக்கு பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு குறித்து இயேசு பல இடங்களை எச்சரிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர்கள், யோவான் எல்லாருமே வர இருக்கக்கூடிய ஆபத்தையும் வெளிப்படுத்தல் புத்தகம் முழுவதும் என்ன சொல்லுது? வந்த இயேசுவை சொல்லுது, கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்த இயேசுவை சொல்லுது, நிராகரிக்கப்பட்ட இயேசு நிராகரிக்கக்கூடிய ஜனங்கள் நடக்கக்கூடிய அழிவை வெளிப்படுத்தல் முழுமையாக சொல்கிறார். இயேசு எனக்கு தீர்க்கதரிசியா தேவை. என் வாழ்க்கையினுடைய முடிவுகளையும் என் வாழ்க்கையில நான் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய விளைவுகளை அவர் எச்சரிக்கிறார்.
கடவுளுடைய வழியை விட்டு நான் விலகி போகும் பொழுது, சத்தியத்தை விட்டு விலகி போகும் பொழுது எனக்கு என்ன நடக்க போகிறது, என் வாழ்க்கையினுடைய முடிவு என் எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது என்ற பல எச்சரிப்புகளை வேதத்தில் இயேசு எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசியா இல்லைன்னு சொன்னா நம்முடைய பாவ வாழ்க்கையில தொடர்ந்து போவோம், கீழ்ப்படியாம இருப்போம், சுய இஷ்டன்படி வாழ்வோம், அழிவின் விளிம்பில் போய் கொண்டிருப்போம். ஏவாள் பழத்தை பறிப்பதற்கு கையை நீட்டியது போல பழத்தை பறிச்சு புசிச்சு அந்த முழுமையான சீரழிவுக்கு ஆதாமும் ஏவாள் நடத்தியது போல உங்களுக்கு எனக்குமான அறிவு உண்டுன்றதை பார்க்கணும். ஏசு இன்னைக்கு தீர்க்க தரிசனிய பணியை தொடர்ந்து செய்கிறவரா, தொடர்ந்து எச்சரிக்கிறவரா, தொடர்ந்து கண்டிக்கிறவரா இல்ல. எல்லா தீர்க்க தரிசியும் கடவுளுடைய எச்சரிப்பை சொல்லி யோவான் ஸ்நானகன் சொன்னா, தீர்க்க தரிசிகளை பெரிய தீர்க்க தரிசனம் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? கோடாரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு அழிவு வரப்போகுது, மாய்மாலமா வந்து நிக்காத, கோழியானி வந்து நிக்காத. தீர்க்கதரிசியாக இயேசுவினுடைய இந்த வழிமுறைகளுக்கு செவி கொடுக்காதவனுக்கு நித்திய அழிவு உண்டுன்றதை யோவான் சொன்னா இயேசு கிறிஸ்து அதை சொன்னார். இயேசுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசி சொன்னா இன்னைக்கு இயேசு எச்சரிக்கிறா. இன்னைக்கு நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்மோடு பேசுறா. இன்னமும் நம்ம அவரை விட்டு வழி விலகும் பொழுது நமக்கு ஆழமான எச்சரிக்கை குறித்து நம்முடைய மனசாட்சிகளையும் கடவுளுடைய வார்த்தையை குறித்து நமக்கு பயத்தை உண்டு பண்றார். நம்ம எதிர்காலத்தினுடைய ஆபத்தின் நிலையை நம்மோடு கூட அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய நீதியான நியாய தீர்ப்பையும் தண்டனைகளையும் நம்ம கொடுக்கிறார். ஆதாம் வீழ்ந்த இடத்துல இயேசு வெற்றி பெற்று தான் சபையை கரைதிரை முதலானவை எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கி, தான் சபையை சீர்படுத்தி, தான் சபையை பரிசுத்தப்படுத்தி, தான் சபையை எச்சரித்து தனது மகிமையிலே கொண்டு சேர்க்கக்கூடிய மகா பெரிய தீர்க்கதரிசியாக இன்னைக்கு இயேசு இருக்கிறார். இந்த 2025 வருடத்துல கிறிஸ்து இந்த சபைக்கு தீர்க்கதரிசியா இருக்கிறார். இந்த சபைக்கு இயேசு தனது கிருபையுள்ள சத்தியங்களை, சட்டங்களை, வழிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். என்ன பண்ண போறோம்? அவருடைய முழுமையான ஆலோசனை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறீங்க. கடந்த வருடம் முழுவதுமாக தேவன் தனது முழுமையான சித்தத்தை வெளிப்படுத்தினார். இந்த வருடத்திலும் அநேக காரியங்கள் வெளிப்படுத்த போறார். இந்த வருடத்தில் நமக்கு அநேக எச்சரிப்புகள் உண்டு. யாரோட ஐக்கியப்படணும், யாரோட புரிஞ்சிருக்கணும், யாருக்கு கீழ்ப்படியணும், யாரை பின்பற்றணும், எந்த கிறிஸ்து நமக்கு பிரதானமானவர் என்பதை வெளிப்படுத்தினார். அவருடைய தீர்க்க தரிசன பணியினுடைய மிகப்பெரிய மகிமை காணப்பட்ட இடம் சிலுவை தான். ஒவ்வொரு முறையே நம்ம சிலுவையை பிரதானப்படுத்துகிறோம். சிலுவைக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன பணி மகா உன்னதமான. முதலாவது என்ன சொல்கிறது? கடவுளுடைய சட்டத்தின்படி வாழ்கிறவன் இந்த உலகத்தில் அடையக்கூடிய பாட சொல்லுது. கடவுளுடைய வழியின்படி நீ கடவுளுக்கு பிரியமா அந்த உலகத்துல வாழ்ந்தன்னு சொன்னா உனக்கு அவமானமும், நிர்வாணமும், பாடுகளும், மரணமும் ஆயத்தமாக இருக்கிறது. தீர்க்கதரிசியாக இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு மனுஷன் இந்த பாடுகள் செஞ்சதாக. அதாவது சொன்னாரு, எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தனது சுய ஜனங்களால் நிராகரிக்கப்படாம போக மாட்டான்னு சொன்னார். ஒரு தீர்க்கதரிசிக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரேன்னு சொன்னார். ஒரு தீர்க்கதரிசிக்கு அவனுடைய சொந்த ஊர்ல கனம் இல்லைன்னு சொன்னார். ஒரு தீர்க்கதரிசி கனத்தை மேன்மை அடைகிறவன் இல்லை. தீர்க்கதரிசி மனித ஆதரவையும் மனித மகிமையை அடைகிறவன் இல்லை. தீர்க்கதரிசி மனிதனை எச்சரித்து பாடுகளையும் அவமானங்களையும் சந்திக்கிறாங்க. அதான் சிலுவை சொல்லுது. உண்மையான தீர்க்கதரிசி அவர் வாழ்ந்தார். அந்த தீர்க்கதரிசி பாடுகளால் பழைய ஏற்பாட்டால் ஆபேல் முதல் பரகியாவின் குமாரனாகிய சகரியா வரைக்கும் சிந்தப்பட்ட ஒவ்வொரு ரத்தமும் தீர்க்கதரிசிய பணியினுடைய அடையாளம். நீங்கள் நானும் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசியில் அணைக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னா சிலுவையில இயேசுவினுடைய பாடுகளுக்கு பங்காளி ஆகுறமா? இல்லைங்க உங்களுக்கு பாடே வராதுங்க, நீங்க குடும்பத்துல எல்லா இடத்துலையும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த இது இல்லை அப்படின்றது எப்படி உண்மையான தீர்க்கதரிசன பணியார்? சிலுவையில இயேசு தேவனது முழுமையான சித்தத்தை நிறைவேற்றி கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு மகாபெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். கடவுளுடைய எல்லா அன்பு, கடவுளுடைய கோபம், கடவுளுடைய பொறுமை, கடவுளுடைய சாந்தம், கடவுளுடைய மன்னிப்பு, இது எல்லாம் சிலுவையிலே கிறிஸ்து அந்த தீர்க்கதரிசன பணியின் மூலமாக வெளிப்படுத்தினார். மூணாவதா, சிலுவையை போல இந்த உலகத்துக்கு பெரிய எச்சரிப்பு எது இல்லை. இயேசு தான் வாழ்ந்த காலத்துல பாவத்துக்கு எதிரான எச்சரிப்பையும் கடவுளுடைய வார்த்தையை மீறும் பொழுது நடக்கக்கூடிய எச்சரிப்பையும் கொடுத்ததை விட சிலுவையில் அவர் தொங்கும் போது கொடுத்த எச்சரிப்பு பெருசு.
சிலுவையிலிருந்து அவர் உலகத்துக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக, கடவுளுடைய மேசியாவுக்கு எதிராக, கடவுளுடைய வழிகளுக்கு எதிராக தொடர்ந்து நீ வாழ்ந்து கொண்டிருப்பன்னு சொன்னா உனக்கு நீதியான நியாய தீர்ப்பும் ஆக்கினையும் உண்டு. கடவுள் சொந்த குமாரனையே தான் பாவத்து நிமித்தமாக நியாயம் செலுத்தியிருக்கிறார். பாவத்தை சகிக்க மாட்டாம என்னையவே எனது பிதா கொண்டிருக்கிறார். உன் பாவத்துக்கான தண்டனையை கடவுள் விட்டுருவா நினைக்காது. உனக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு இருக்குன்னு சிலுவை சொல்லுது. சிலுவை சந்தோஷத்தை சொல்லுது, சிலுவை சமாதானத்தை சொல்லுது, சிலுவை ரட்சிப்பை சொல்லுது. சிலுவை மிகப்பெரிய அழிவை ஒன்று சொல்லுது. கடவுளுடைய கோபம் எவ்வளவு பெருசுன்னு சொல்லுது. விக்கிரக வழிபாடு பண்றவன், கடவுளுக்கு விரோதமா துரோகம் செய்யறவன், கடவுளுடைய வார்த்தையை மீறுறவனுக்கு எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பும் தண்டனையை உண்டு என்பது சிலுவை எச்சரிக்கை. உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. நீங்கள் நானும் இந்த தீர்க்க தரிசியாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவேன்னு சொன்னா, இவருடைய உபதேசத்தை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா, இவருடைய வழிகளை பின்பற்றாம போனோம்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய அழிவு மகா மோசமானது. இந்த உலகத்துக்கான ஒரு பெரிய எச்சரிக்கை சிலுவை. நீங்கள் நானும் விசுவாசிகள் சொல்றோம், அவருடைய பிள்ளைகள்னு சொல்றோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ போறோம்? இந்த புதிய வருடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வழிநடத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியா, கடவுளுடைய ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியா, நம்ம எச்சரிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியா இருப்பது அவசியம். அப்படி இருந்தாதான் அவருடைய மகிமைக்காக, அவருக்காக பாடுகளை சகித்து அவருடைய பிள்ளையாக நாம் உறுதியோடு வாழ முடியும். இந்த மீட்பின் கிறிஸ்துவை விசுவாசிப்போம், இந்த கிறிஸ்துவ மனம் திரும்புவோம், நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்து நான் உண்மையாகவே அவரை கீழ்ப்படுத்தி வாழ்கிறோம் என்பதை சிந்திப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.